ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மிதுன ராசிக்கு குரு பெயர்ச்சியோட பலன்கள் பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி 2023ஆம் வருடம் குரு மீன ராசியிலேருந்து மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியோட பலன்கள் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கும் மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் சரியாக தான் இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் அதாவது 100% உங்களுக்கு அக்யூரேட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் கிரகங்கள்லாம் எந்த பொசிஷனில் இருக்குது, ப்ளஸ் கரண்ட்டாக இப்போ என்ன தசாபுத்தி ஓடிட்டுருக்கு, அப்புறம் கோச்சாரத்தில் கிரகங்கள் என்ன பொசிஷனில் இருக்குது, இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணி 100% அக்யூரேட்டான பலன்களை சொல்ல முடியும். இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடியது 80% கரெக்டாக தான் இருக்கும். இப்போ நான் டிரான்சிட்டில் அதாவது கோச்சாரத்தில் குரு பயிற்சி சொல்கிறேன் பார்த்தீங்களா, இது 80% கரெக்டாக தான் இருக்குங்க. இவ்வளோ நாளாக எங்களுக்கு அஷ்டமத்து சனி ரொம்ப நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கோம். எந்த விஷயம் எடுத்தாலும் தடங்கள், நிறைய பிரச்சனைகள், அவமானங்கள், இழப்புகள் இது எல்லாமே சந்தித்து வந்திருப்பீங்க. பட் ஆனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ராகுகேது பயிற்சிலையும் சரிங்க, இந்த வருடப்பிறப்புலையும் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. இது இழந்தது எல்லாமே உங்களுக்கு மீட்டெடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இது அமையும். 11ஆம் இடத்துல குரு வந்திருக்காருங்க. 11ங்கிறது அதாவது லாபம் மட்டும் கிடையாது, நீங்கள் நினச்சது எல்லாத்தையும் சக்ஸஸ் அடையக்கூடியது. குரு பயிற்சியிலே டாப் கிளாஸ் அப்படின்னா அது மிதுன ராசிக்குன்னு தான் சொல்லலாம். நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிங்களோ இழந்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு அப்படியே டபுள் மடங்காக கிடைக்கும். நிறைய நல்லது நடக்க போகுது. திடீர் அதிர்ஷ்டம், பேரு, புகழ், நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அத்தனையுமே, நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அத்தனையுமே அது என்னது சக்ஸஸாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த குரு பயிற்சி ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். அதாவது லாபஸ்தானத்தில் குரு உங்களுக்கு 3ஆம் இடத்தை, முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதிர்ஷ்டம், திடீர், பேர், புகழ் எல்லாமே கிடைக்கக்கூடிய 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. தென் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு குரு. 7ஆம் இடம்ங்கிற திருமணம், இது எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு தொழிலுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் குரு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. தொழிலில் நீங்கள் என்ன முயற்சி போட்டாலும் அது சக்ஸஸ். 10ஆம் அதிபதி தான் உங்களுக்கு குரு. அந்த 10ஆம் அதிபதி எந்த இடத்துல உட்காந்துருக்காரு, 11ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. 11னா என்ன, லாபம். அப்போது தொழில் மூலிமா நல்ல லாபம் ஈட்டக்கூடிய அமைப்பு குரு கொடுக்க போகிறாருங்க. இந்த 1 இயருக்கு தொழிலில் நிறைய முயற்சி பண்ணுங்கள், நல்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் அளவுக்கு அதிகமாக நீங்கள் எதிர்பார்த்ததை விடவே பெரிய லெவலில் உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், பட் ஆனால் முதலீடு இல்லாமல் இருக்கும் இல்லையா, நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. பார்ட்னர் மூலிமா நல்ல தொழில் அமையும், தொழிலுக்கு உண்டான முதலீடுகள் அமையும். உங்ககிட்ட பணம் இருக்கும், பட் ஆனால் பிஸ்னஸை கவனிச்சிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அப்போது பார்ட்னர்கிட்ட ஒப்படைக்கலாமான்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் பார்ட்னர் போடலாமா வேண்டாமான்னு சஜஷன் கேட்டுக்கிட்டு போடுங்க. பட் ஆனால் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற அந்த பொசிஷன், அதாவது அந்த வீட்டை குரு பார்க்கறதுனால பார்ட்னர் போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. நல்ல பார்ட்னராக கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. அப்போது தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி, முன்னேற்றங்கள், மாற்றங்கள் இதெல்லாம் உறுதியாக உண்டு. நீங்கள் ப்ரொமோஷன் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு அப்படின்னா 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. திடீர்னு அதிர்ஷ்டத்தினால ப்ரொமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட். 11ஆம் இடத்துக்கு குரு வராரு, சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அதாவது 11ஆம் இடம்ங்கிறது என்னென்னா குபேர சம்பத்துக்கு ஒப்பான நிதி இருக்கக்கூடிய இடத்த தான் நம்ம 11ஆம் இடம் லாபஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போது உங்களுக்கு தொழில் நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோகம் மூலிமா திடீர்னு ஒரு ப்ரொமோஷன், நீங்கள் ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு பெரிய லெவலில் இன்சென்டிவ், ப்ரொமோஷன்ஸு, சேலரி, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு திடீர்னு நீங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிவிட்டு இந்த வேலையை பார்க்குறமேன்னு சலிப்பாக இருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் எந்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கே திரும்ப போகிறதுக்கு உண்டான மாற்றங்கள், உத்தியோக மாற்றம், உத்தியோக உயர்வு, சேலரி இன்க்ரிமெண்ட் இது எல்லாமே கிடைக்கும். உங்களோட திறமைகள் அங்கீகரிக்கப்பட்டு விருதுகள், உயர் அதிகாரிகள்கிட்ட இருந்து பாராட்டும் விருதுகளும் வாங்கக்கூடிய காலகட்டமாக இது அமையும். படித்து முடித்தோன்னே வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. என்ன அப்படின்னா குரு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடம்ங்கிறத என்னங்க, இன்டர்வியூ. காலேஜ் கேம்பஸ்லேயே நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண உடனே வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 11ஆம் இடத்துல குரு இருக்கார். 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், நல்ல அதிர்ஷ்டம் இருக்குது, உங்களுக்கு வேலை உடனடியாக கிடைக்கும். நீங்களே விரும்பினாலும் வேலை தானாக தேடி வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கெலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களா, அவங்கெல்லாம் என்னென்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த காலகட்டத்தில் 11ஆம் இடம்ங்கிறது தான் சிவில் சர்வீஸு, ஐஏஎஸ்,
ஐபிஎஸ் எல்லாம் சொல்கிறாங்களா அந்த மாதிரி வேலையும் கிடைக்கும். அதே மாதிரி குரூப் 1 குரூப் 2 எழுதுறாங்க இல்லையா, அவங்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த குரு பயிற்சி கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. 3ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ பிளான் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம என்ன விஷயம்லாம் ட்ரை பண்ணலாம், நம்ம என்ன விஷயம்லாம் செய்யலாம், நம்மளுடைய சக்ஸஸ் வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னென்ன விஷயம் செய்யணும். பொதுவாகவே மிதுன ராசிக்கு அதிபதி யார்? புதன். அவர் என்ன, புதன்னா எழுத்து, பிளானிங். ஸோ அதனால் இந்த குரு உங்களுக்கு நல்ல பொசிஷனில் இருக்கும்போது நீங்கள் அதெல்லாமே அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு எழுதணும். பிளான் போட்டு அந்த பிளானை எழுதணும். அப்போ தான் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கரெக்டாக திட்டமிடுதல் இருந்துச்சு அப்படின்னா 100 இல்லை 200 இல்லைங்க, 500 மடங்கு உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறீங்களோ 5 மடங்கு 6 மடங்கு 7 மடங்கு இது மாதிரி உங்களுக்கு நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அந்த முயற்சிக்கு தகுந்த பலன்கள் உண்டு. ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணணும். உங்கள் முயற்சி சக்ஸஸில் தான் முடியும். ஏன்னா நிறையா அனுபவங்கள் இருக்குது. இதுக்கு முன்னாடி அஷ்டமத்து சனியில் எக்கச்சக்கமான அனுபவத்தை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. அந்த அனுபவம் எல்லாமே இப்போ உங்களுக்கு வெற்றியாக மாறப்போகுது இந்த குரு பயிற்சினால். 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. பூரணமான குரு பலன் உங்களுக்கு உண்டு. தெய்வ கடாட்சம் உண்டு. ஆசீர்வாதங்கள், பெரியவர்களுடைய ஆசீர்வாதமும் தெய்வத்துடைய அனுகூலமும் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு உண்டு. அப்போது நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் தொடுறீங்களோ அது எல்லாமே சக்ஸஸ் ஆகுங்க. திருமணம் ஆகுமா அப்படின்னா 7ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு. அப்போது திருமணம் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருக்கிறவங்களுக்கு, லேட்டாக இவ்வளோ நாளாக மேரேஜே ஆகாமல் இருக்கிறது, அதாவது 30-35 வயசு கடந்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஏக்கமாக இருப்பீங்க. அதுவும் 90s கிட்ஸ் எல்லாம், அவங்களுக்கெல்லாம் இப்போது குரு பார்க்குறாருங்க. 5ஆம் இடத்தை பார்த்து 3ஆம் இடத்தை 5ஆம் இடத்தை பார்த்து அவர் என்ன செய்கிறாரு, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ஆம் அதிபதியே அதுவும் எந்த ஸ்தானத்தில் இருந்து, 11ஆம் இடத்துலேருந்து பார்க்குறாரு. அப்போது திருமணமாகும். சில பேர் என்னென்னா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு பேரண்ட்ஸோட சப்போர்ட் கிடச்சிருக்காது, அவங்க ஒத்துழைக்காமல் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு இது பர்ஃபெக்ட் டைம். இந்த டைம் நீங்கள் வீட்டில் சொல்லுங்கள். பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்து மூலியமாகவே உங்களுக்கு லவ் மேரேஜ், அதாவது விருப்பப்பட்ட நபரையே கல்யாணம் செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். மந்திர உபாசனை எடுக்கிறதுக்கு இது சூப்பரான டைமு. தெய்வ காரியங்களுக்கு உண்டான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். கோவிலுக்கெல்லாம் போவீங்க. ஒரு சக்தி உங்களுக்கு வரும். 5ஆம் இடம்ங்கிறதா லக்ஷ்மி ஸ்தானம். ஸோ அதனால் தெய்வத்துடைய பூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன கோயிலுக்கெல்லாம் போகணுன்னு நினச்சிங்களோ அந்த கோயிலுக்கெல்லாம் போகக்கூடிய அமைப்பு இருக்குது. 7ஆம் இடம்ங்கிறதுனால நண்பர்கள்னால ஆதாயம் உண்டு. வெளி மாநிலத்தில் இருந்தோ அல்லது வெளிநாட்டில் இருந்தோ உங்களுக்கு நண்பர்கள் கிடைப்பாங்க. 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால சில டைம் என்னென்னா லவ் சம்மந்தப்பட்ட, ஏன்னா 7ஆம் அதிபதி உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறது நல்லது தான். ஆனால் அந்த 7ஆம் இடமே தான் என்னது பாதகஸ்தானம். அப்போது வீட்டில் மிதுன ராசி மிதுன லக்ன குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா, தன்னோட குழந்தை யார்கிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். 5ஆம் இடம்ங்கிறது காதல், தேவையில்லாத காதல் இந்த மாதிரி அதில் போய் சிக்கிடக்கூடாது இல்லையா, பாதகத்தையும் உண்டு பண்ணும். அதாவது அவங்க லவ் பண்ணுறது சக்ஸஸ்னாலும் அந்த பர்சன் கரெக்டாக இருக்கணும்ல, அதனால அதை பேரண்ட்ஸ் தான் என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணணும். இவங்க கைட் பண்ணணும். நீங்கள் குழந்தைங்க யார்கிட்டயாவது பேசுகிறாங்களா, அது எந்த அளவுக்கு ஆபத்தை கொண்டு சேர்க்கும் அப்படிங்கிறதெல்லாம் மிதுன ராசி குழந்தைங்களுடைய பேரண்ட்ஸ் கைட் பண்ணி அவங்கள பார்த்துக்கணும். 5ஆம் இடம்ங்கிறது திடீர்னு காதல் வரக்கூடிய அமைப்புகளாக இருக்குது. அதே மாதிரி படிப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல ஞாபகத்திறன், நல்ல வளர்ச்சி. 11ஆம் இடத்துல இருக்கனால எம்ஃபில், பிஹெச்டி, பிஜி கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நல்ல ரேங்க் ஹோல்டராக வெளில வர்றதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அது முடிச்சுட்டு அடுத்த உங்கள் துறை சார்ந்த விஷயத்துலேயே நீங்கள் என்ன செய்வீங்க, சக்ஸஸாக உண்டு பண்ணிடுவீங்க. 5ஆம் இடத்தை பார்க்குது. கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாக குழந்தைகள் இல்லாமல் இருக்காங்க இல்லையா, குழந்தை இல்லாமல் இருக்கிற தம்பதியருக்கு இந்த வருடம் உறுதியாக 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால புத்திர பாக்கியம் உண்டு. குலதெய்வ அனுகிரகம் வேண்டும். ஒரு குழந்தை இல்லை அப்படின்னாலே உங்களுக்கு என்னதுங்க, குலதெய்வத்தோடைய அனுகிரகம் வேண்டும். குரு பார்க்குது. அப்போ குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சுட்டு வாங்க. ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த குலதெய்வத்தோடைய வழிகாட்டுதலின், குலதெய்வத்தோடைய ஆசையோடையும் குருவோடைய அருள்னாலையும் உங்களுக்கு புத்திர பாக்கியம் உறுதியாக உண்டுங்க. அரசியல் துறை சார்ந்தவங்களுக்கு என்னென்னா 5ஆம் இடத்தை பார்க்குது. திடீர்னு அதிர்ஷ்டங்கள், ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த
டெண்டர், அதுக்கப்புறம் காசு சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள். 11ஆம் இடத்த குரு பார்க்குது. ஒரு விஷயத்த செய்வீங்க, அது மூலிமா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதே மாதிரி பேரு புகழ்லாம் பிரபலியமாகும். 5ஆம் இடத்த குரு பார்க்குது, 7ஆம் இடத்த பார்க்குது. மக்கள்கிட்ட ஈஸியாக ரீச் ஆகக்கூடிய காலகட்டம். நீங்கள் இது வரைக்கும் அரசியல் துறையில் சின்ன ஒரு போஸ்டிங்கில் இருந்திருக்கலாம், யாருன்னு நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய பேர் புகழ் எல்லாம் பரவ ஆரம்பிக்கும். 11ஆம் இடம்ங்கிறது அதாவது பெரிய லெவலில் போய் நீங்கள் மக்கள்கிட்ட ரீச் ஆயிருவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸை உறுதியாக உண்டு. பெண்களை பொறுத்த வரைக்கும் வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. 7ஆம் இடத்தை பார்க்குது. உங்கள் கணவர் மூலிமா, கணவர் சப்போர்ட் மூலிமா நீங்கள் அடுத்த லெவலுக்கு நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. ஆன்லைன் பிஸ்னஸ் பார்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. வீட்டில் இருந்துகிட்டே ஒரு தொழில் தொடங்குறது, அது பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆயிரும். ஏன்னா 7, 10 அவர் குரு வந்து உங்களுக்கு 7ஆம் அதிபதி வரை 10ஆம் அதிபதி. அப்போது கணவர் மூலிமா உங்களுக்கு தொழில் தொடங்குறதுக்கு, கணவர் ஆரம்பித்து ஒரு தொழிலை நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு அதுக்குண்டான காலகட்டம். அது மூலிமா நல்ல வருவாய் ஈட்டக்கூடிய அமைப்புகள்லாம் உறுதியாக உண்டுங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி வந்து நல்ல பலன்கள், அருமையான இது கரெக்டாக நீங்கள் பிளான் போட்டிங்க அப்படின்னா பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணிடலாம். இந்த ஒரு வருஷத்துலேயே நீங்கள் என்ன பெரிய செல்வந்தராக, குபேரனுக்கு ஈக்குவலாக வரக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. 5ஆம் இடத்தை பார்க்குது 11ஆம் இடத்துல இருந்து. செல்வம், பெரும் செல்வம், நல்ல ஆதாயம், எதை தொட்டாலும் லாபம், அந்த மாதிரி காலகட்டம் தான். அதாவது தொட்டதெல்லாம் பொன்னாகும்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி பொன் பொருள் சேர்க்கை, நல்ல லாபம், இது எல்லாமே உண்டு. உத்தியோகத்துக்கும் நல்லா இருக்குது, வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்குது, நல்ல அதிர்ஷ்டங்கள்லாம் தேடி வரும். முக்கியமாக வந்து இது வரைக்கும் வந்து சொத்தில் ஏதாவது வில்லங்கங்கள் இருந்தாலும் அதெல்லாம் அந்த வில்லங்கங்கள்லாம் வந்து போய் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கைகூடக்கூடிய காலகட்டம் தான். 5ஆம் இடம்ங்கிறது வந்து மூதாதையர்களுடைய ஆசீர்வாதம் ப்ளஸ் வந்து என்னென்னா பூர்வீக சொத்து. மூதாதையர்களுடைய ஆசீர்வாதங்கள் மூலிமா உங்களுக்கு என்ன பூர்வீக சொத்துக்கள்லாம் வந்து சேருங்க. தாய் வழி தந்தை வழி சொத்துக்களும் வந்து சேரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. தாய்க்கு தந்தைக்கு இது அதாவது மருத்துவ செலவுகள் திடீர்னு பொதுவாகவே மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.